ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஜி லிட்டில் வேர்ல்ட். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான டேஸ்டியான அவ்வளோ டெலிஷியஸான பன்னீர் பட்டர் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஈவினிங் பீச்சில் போய் டின்னர் ஃபேமிலியோடு சாப்பிட போகிறோம். அதுதான் இந்த வீடியோ விலாகில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி நான் ஹரிபரியில் பண்ணனால வீடியோ கிளிப்ஸ் என்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்க முடியல. பட் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஓரலாக சொல்கிறேன். நான் அவசரத்துக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு நான் ஃப்ரோசன் பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம்மேட் வீட்லேயே நீங்கள் வந்து பன்னீர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முக்கியமான டிப் இதுதான். நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீராக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்லா கொதிச்ச சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அப்போ தான் அதோட ஹார்ட்னஸ் போய் பன்னீர் நல்லா சாஃப்டான டெக்ஸ்டருக்கு வரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை இப்படி கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. நீங்கள் வெங்காயத்தை 4 கட் பண்ணால் போதும். பிகாஸ் எப்படி கட் பண்ணாலும் நீங்கள் அதை அரைச்சி பேஸ்ட்டாக தான் ஆக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மசாலா பற்றி நீங்கள் மசாலாவோட அளவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 1 ஸ்பூன் போட்டாலும் சரி 2 ஸ்பூன் போட்டாலும் சரி அதோட காரம் கூடவோ குறையவோ எதுவுமே ஆகாது. ஃபைனல் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. மற்ற எது கூட குறைய போட்டாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி உங்களுக்கு தெரியும் அப்படி நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இதில் வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பண்ணதை விட நல்லாவே பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். இனிமேல் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் கைவண்ணத்தை காமிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ரெசிபி இருக்க போகுது. இதுக்காக ஸ்பெஷலாக எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் போய் எதுவும் வாங்க தேவையில்லை. நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அளவு தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்து ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறவங்களுக்கு பிளைண்டாக விட்ட மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ஒரு மினிமம் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு சொல்கிறேன். ஒரு கடாயில் நெய் இல்லாட்டி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இனிமேல் ஆட் பண்ணக்கூடிய எல்லாமே ஃப்ரை ஆகிற அளவுக்கு இருக்கணும். ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 காஞ்ச நீல மிளகாய் ஆட் பண்ணுங்கள். அது நடுவில் உள்ள சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சேருங்க. இதுதான் செகண்ட் டிப்பு. நடுவில் உள்ள சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்தா தான் உங்களுக்கு ஸ்பைசி வந்து கம்மியாக இருக்கும், இல்லாட்டி காரமாக இருக்கும். ஸோ கலருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி நீல மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பட் எல்லார் வீட்லேயும் அது இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக இருக்க காஞ்ச நீல மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான டிப் என்ன அப்படின்னா நீங்கள் நடுவில் உள்ள சீட்ஸை ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் 4 தக்காளி ஆட் பண்ணணும். நீங்கள் அப்படியே டபுளாக சேர்க்கணும். அப்போ தான் கிரேவி உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போது அதே கடாயில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கொதிச்சு மசாலா எல்லாமே வெளியில் வரும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணில் போட்டு எடுத்தனால ஆல்ரெடி வந்து பன்னீர் வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டுமே அது போதும் குக் ஆகிறதுக்கு. உங்களுக்கு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஃபைனல் டிப் என்னென்னா தயிர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை வந்து தயிர் டேரெக்டாக சேர்க்காமல் தயிரை நல்லா ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்யூட் டைப்பில் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் மேலே அப்படியே தெளிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. அது மேலே கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் டெக்ஸ்டரில் வரும் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அப்படியே பண்ணி பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்பிட்டோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து என்னோடய ஃபேவரெட்டு. நான் எப்போ வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நான் வந்து ஆர்டர் பண்ணுறது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. என்றைக்கு நான் வீட்டில் செய்ய கற்றுக்கிட்டேனோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தான் செய்கிறேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நான் வெளியில் என்றைக்காச்சும் நான் ஆர்டர் பண்ணால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்க மாட்டேது ஹோட்டலில் சாப்பிட்றது. அந்தளவுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு வந்திருக்கு. நம்ம பண்ணுற சமையல் பார்த்திங்கன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து நல்லா வரும், ஒரு நாள் வந்து சொதப்பும். பட் இந்த ரெசிபி வந்து என்றைக்குமே எனக்கு சொதப்புனது கிடையாது. எப்போவுமே பர்ஃபெக்டாக எனக்கு வந்திருக்கு. இந்த ரெசிபி மஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் யூடியூப் சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலே நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் சொன்ன ரெசிப்பியில் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்கும். இதுதான் நான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். ஆக்சுவலி எங்களோட பிளான் என்ன அப்படின்னா வீட்டிலே சப்பாத்தி செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் அதிலே பாதி டைம் போயிடும் வீட்டில் போட்டோம் அப்படின்னா. அதனால நம்ம ரெடிமேட் சப்பாத்தி வாங்கலான்னு இருந்தோம். பட் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கினோம் அப்படின்னா நம்ம இங்கே போட்டு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே பீச்சில் போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரெஷ் குபோஸ் வந்து ஃபேக்ட்ரியில் வாங்கிட்டு போகிறோம்.
நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனதை நல்லா சாப்பிட்டுட்டு பீச்சில் உட்காந்துட்டு அதோட நம்ம குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா விளையாட விட்டுட்டு அதனால் நம்ம வீட்டில் இருந்தே வந்து பால் பபிள் கன் சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். சைக்கிள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து ஓட்ட கற்றுக் கொடுக்க போகிறோம். இந்த பீச்சோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு டென்ட் செட்டப்பில் இருக்கும். டென்ட்டு கீழே நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து பெஞ்சும் போட்டிருக்காங்க உட்காரதுக்கு. ஸோ இங்கே பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஸ்கேட்டிங் சைக்கிளிங் இதெல்லாம் விளையாடுறதுக்காங்க. நல்லா சேஃப்டியாக ஒரு கான்க்ரீட் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சைக்கிளில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். சைக்கிள் ஓட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே கற்றுக் கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து பீச் போயிட்டு நல்ல ஒரு ப்ரீஸ் ஏர் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் வெயில் ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் எங்கே போகிறோம் வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. வெயில் ஆரம்பிச்சிருச்சு தான், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான். பட் இருந்தாலும் ஈவினிங் டைம் வெளில வந்து பாருங்கள், அவ்வளோ கூலிங்கான காற்று நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ சூப்பராக ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் பீச் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, பார்க் சைட் போனால் கூட அவ்வளோ காற்று கூலாக கிடைக்கிது. ஸோ அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குவைட் வந்து முன்ன மாதிரி கிடையாது. அதோட கிளைமேட் எல்லாமே வெதர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. நாங்கள் வந்திருக்க பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா முபாரக் அல் கபீர் சைடு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பீச் சைட் போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்கும். நம்ம அவசரத்துக்கு தண்ணி பாட்டில் ஐஸ்கிரீம் சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் மொபைல் ஷாப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. பட் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஷாப்ஸ் எதுவுமே கண்ணு கெட்டுற தூரத்தில் எதுவுமே இல்லை. இங்கே வந்து ரெண்ட்டுக்கு அந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் விடுவாங்களா அது மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து தான் கொண்டுட்டு வரணும். என்னோடய பொண்ணு அவளே சைக்கிள் ஓட்டி பார்த்துட்டு லைட் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவளே டயர்டாகி உட்காந்துட்டா. அது என்னோடய பையன் வந்து நாங்கள் தூக்கியே வச்சுருந்தோம். அவனுக்கு வந்து காலை கீழே வைக்கணும், எப்படியாச்சும் இறக்கி விடணும் அவனை வந்து அப்படின்றதுதான். ஸோ கொஞ்ச நேரம் பீச் சைட் போட்டு கொஞ்ச நேரம் இறக்கி விட்டோம். அவனுக்கு வந்து மண்ணில் காலை வைக்கணும். என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் படவே கூடாது அந்த மாதிரி. 2 பேரும் 2 விதமான ஆப்போசிட் சைடு. ஸோ என்னோடய பொண்ணு நடந்து வரும்போது லைட்டாக பீச் மணல் ஸ்லிப்பருக்குள்ளே போயிடுச்சு. ஸோ உடனே அப்படியே ரியாக்ஷனை பாருங்கள் வீடியோவில். இங்கே வா இங்கே வா ஜஸ்ட் இங்கே வா. என்ன ஜஸ் என்னாச்சு மண்ணு போட்டுச்சா? ஜஸ் இங்கே பாரு, அம்மா பாரு. ஜஸ் இந்தா. என்னாச்சு? மாயா ஜஸ்ஸு ஜஸ்ஸு இந்த பன்னீர் எப்படி இருக்கு? பன்னீர் எப்படிமா இருக்கு? சிக்கன் மாதிரி இருக்கா? இந்த பாரு பண்ணு பாப்பா பண்ணு. பண்ணு பண்ணு. அவன் அழுகுறான். இது நினைக்கிறது பண்ணு அம்மா மேல பண்ணு. அப்படி பண்ண. என்னோட பொண்ணு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா, சிக்கன் மாதிரி இருக்குது பன்னீர் நீ பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாலை வச்சு விளையாண்டுட்டு பபிள் கன் வச்சு நல்லா விளையாண்டுட்டு அப்படியே ஒரு குட்டி வாக்கிங் மாதிரி அப்படியே பீச்சை சுற்றி இப்படியே வந்தோம். ஜாஸ் ஜாஸ் கிவ் மீ அம்மா கொடுமா. ஹலோ 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 பேபி. என்னம்மா
நான் கேஷுவலாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது டஸ்ட்பின்னு. ஸோ குவைட்டில் வந்து டஸ்ட்பின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா பட்டம்லாம் விட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க குவைட்டில். ஸோ என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மணல் வச்சு விளையாடுறதுக்காண்டி நம்ம ஊரில் எப்படி மணலில் விளையாடுவோம் அது மாதிரி அதுக்குன்னு ஒரு ஏரியா மாதிரி அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. பசங்க நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க மணலில். அந்த மாதிரி என்னோடய பொண்ணை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வாட்டுக்கு இங்கே உட்காந்து மணலில் விளையாண்டுட்டு இருந்தால் மற்ற பசங்க விளையாடுற மாதிரி. இது வரைக்கும் நான் மணலில் வந்து விளையாட விட்டது கிடையாது, அவளும் விளையாண்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த வீடியோவை இதோட வைண்டப் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்காண்டி ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் நம்ம வெளியில் போகிறோம்ல அந்த குட்டி குட்டி விளாக்ஸு குவைட்டை பற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரெசிபீஸு, என்னோடய குழந்தைங்களை பற்றி, அப்புறம் ஷாப்பிங் விளாக்ஸ், இந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பை பாய்.